ஒரு போலீஸ் ஆபீசரை ஒரு பொண்ணு அசிங்கமாக திட்டிட்டு இருக்கிறா. அதுக்கு வக்காலத்து வாங்கி ஒரு வக்கீல் உடையில இருந்துட்டு ஒருத்தர் பேசுறத பாருங்க. என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஏன்னா சோசியல் மீடியால உங்களை வீடியோ எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா காத்திருப்போர் பட்டியல உங்களை மாத்திருக்காங்க. தயவு செய்து இந்த வீடியோ பாக்குற எல்லா போலீஸ் ஆபீசரும் சரி இல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃப், இந்த விஏஓ, தாசில்தார் எல்லாத்துக்குமே சோசியல் மீடியால எடுத்து ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டு விட்டா ஆன் ஸ்பாட்ல உங்களோட பதவிக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வேட்டு வச்சு விட்டுறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்துருவாங்களா? ரீல்ஸ்ல ஆட்சிக்கு வந்தவங்க இல்லையா, அந்த ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு உடனடியே விசாரணை இல்லாமலே நடவடிக்கை எடுத்துருவாங்களா? இருந்தாலும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் தயவு செஞ்சு ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆணா இருந்தாலும் சட்டத்தின்படி அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து ட்ரீட் பண்ணுங்க. இப்பதான் புதுசா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு ஏன்னா புதுசா சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களா? மோடி தான் ஏன் வெள்ளக்காரன் காலத்தில் உள்ள பேர் இருக்குன்னு சொல்லிட்டு அத்தனையுமே சமஸ்கிருதத்துல கொண்டு வந்திருக்கிறா. நீங்க என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? பொதுமக்களை எப்படி நடத்தணும்னு சொல்லி கவர்மெண்ட்லயே அதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல இது மாதிரி செயல்களில் ஈடுபடுறவங்க மேல நிச்சயமா பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் சீக்கிரமான ஒரு ரெமடி எடுத்து சீக்கிரமான ஒரு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பாத்தீங்கன்னா நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தற்குறிங்களா? தற்குறி ஆட்சியில போலீஸ் அதிகாரிகள் கூட தன்னுடைய கடமையை செய்ய முடியலையா? ஒரு பொண்ணு வந்து விரட்டி அவரை ஏசுறால, அதுவும் காதுக்கும் கண்ணுக்கும் தெரியலையா? நீ வந்து தாசில்தாரை நீ எச்சரிக்கிற, போலீஸ் அதிகாரியை எச்சரிக்கிற, அரசு பணியாளர்களை நீ எச்சரிக்கிற. முதலாவது உங்க கட்சிக்காரங்களுக்கு எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கறது ஒரு எச்சரிக்கையை கொடு. எச்சரிக்கையை கொடுக்கிற அளவுக்கு உள்ள முதலமைச்சராக இருக்கு.